சட்டத்தரணி என்ற அடிப்படையில் தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள செவனேஸ்வர சந்திரகாந்தன் அழைக்கப்படும் பிள்ளையானை சந்தித்து பேசினேன். சட்டவிரோதமான முறையில் தான் பிள்ளையானை அரசாங்கம் கைது செய்திருக்கிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் பிரகாரம் கைது செய்யப்படுவதாயின் கைது செய்வதற்கான காரணத்தை எழுத்து மூலமாக கைது செய்யப்படுபவரின் குடும்பத்தாருக்கு அறிவிக்க வேண்டும். கைது செய்யப்பட்டமைக்கான காரணத்தை பிள்ளையானின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கவில்லை. பிள்ளையானை சந்திப்பதற்கு அவர் சட்டத்தரணியின் கனிஷ்ட சட்டத்தரணி கடந்த 9ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்ற போது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் கடந்த 11ஆம் தேதி பிள்ளையானின் குடும்பத்தார் என்னை சந்தித்தார்கள். அவர்களிடமிருந்து பல தகவல்களை பெற்றுக்கொண்டேன். பயங்கரவாத தடை சட்டத்தின் 10(a)(1) பிரிவின் பிரகாரம் தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபரை பார்ப்பதற்கு அவரது குடும்பத்தாருக்கும் சட்டத்தரணிக்கும் அதிகாரம் உண்டு என்பதை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு எடுத்துரைத்த சட்டத்தரணி என்ற அடிப்படையில் பிள்ளையானை சந்திப்பதற்கு அனுமதியை பெற்றுக்கொண்டேன். பிள்ளையானோடு 30 நிமிடங்கள் உரையாடினேன். இதன் போது 4 போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவ்விடத்தில் இருந்தார்கள். முழுமையான உரையாடலை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். பிள்ளையான் கண்ணீர் மல்க என்னோடு பேசினார். விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகி இலங்கை இராணுவத்துடன் ஒன்றிணைந்து உயிரை பணயம் வைத்து விடுதலை புலிகளை தோற்கடித்து போராடினேன். அன்று விடுதலை புலிகள் பக்கம் இருந்தவர்களில் ஒரு சிலர் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளார்கள். ஒரு சிலர் வியாபாரிகளாகவும் புலம்பெயர் அமைப்புகளின் தலைவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக அரசாங்கம் செயற்படுவதில்லை. என்னை மாத்திரம் ஏன் நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டும்? விடுதலை புலிகளை அழிக்க ஒத்துழைப்பு வழங்கிய காரணத்தால் நான் இன்று இலக்கு வைக்கப்படுகிறேனா என்று உணர்வுபூர்வமாக என்னிடம் வினவினார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் பல விடயங்களை வெளிப்படுத்தியதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான பொறுப்புதாரியை தாங்கள் கைது செய்வதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த 12ஆம் தேதி கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் குறிப்பிட்டுள்ளார். நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை சந்தித்தேன். இவ்விடயங்கள் குறித்து அவரிடம் வினவினேன். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் குறித்து ஒரு வார்த்தை கூட வாக்குமூலம் அளிக்கவில்லை என்று பிள்ளையான் குறிப்பிட்டார். குண்டு தாக்குதல் குறித்து பிள்ளையான் ஏதும் அறியவில்லை என்பதை பொறுப்புடன் குறிப்பிடுகிறேன். ஏனெனில் 2015 முதல் 2020 வரையான காலப்பகுதியில் பிள்ளையான் சிறைச்சாலையில் இருந்தார். ஆகவே பிள்ளையான் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்று குறிப்பிடுவர்களின் மூளையை முதலில் பரிசீலிக்க வேண்டும். பயங்கரவாதி சஹ்ரானுடன் ஒன்றாக புகைப்படம் எடுத்துக்கொண்ட அரசியல்வாதிகளை கைது செய்தால் அதில் ஏதேனும் நியாயம் இருக்கும் என்று குறிப்பிட முடியும். ஆகவே பிள்ளையானை பிரதான சூத்திரதாரி என்று அரசாங்கம் குறிப்பிடுவது நகைச்சுவையானது. ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் குண்டு தாக்குதல் தொடர்பில் பல உண்மைகளையும் பிரதான சூத்திரதாரியையும் வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த மாதம் 30ஆம் தேதி குறிப்பிட்டிருந்தார். ஏப்ரல் 21க்கு இன்னும் 5 நாட்களே உள்ளன. போலீசாரின் கயிற்றை சாப்பிட்டு ஜனாதிபதி இன்று நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறார். குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக சூத்திரதாரியை உருவாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருந்த காலப்பகுதியில் தான் சேயா செவிமினி என்ற சிறுமி பாலியல் துஷ்பிரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தின் பொறுப்பை கொண்டையா என்பவர் ஏற்றுக்கொண்டார். DNA பரிசோதனையில் கொண்டையா என்று குற்றவாளி அல்ல என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு போலீசார் தன்னை கொடூரமாக தாக்கியதால் அவ்வாறு ஏற்றுக்கொண்டதாக கொண்டையா நீதிமன்றில் நீதிபதி முன்னிலையில் சாட்சியமளித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக பிள்ளையானை மாற்றியமைக்க இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. பிள்ளையான் பிரபாகரனோடு ஒன்றிணைந்து செயற்பட்டார். ஆகவே அவரை கொண்டையாவின் நிலைக்கு மதிப்பிடுவது அரசாங்கத்தின் தவறாகும். பிள்ளையானை தடுப்பு காவலில் வைக்கும் ஆவணத்தில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி கையம் பெற்றிருக்கின்றார். இந்த ஆவணத்தில் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடப்படவில்லை. இந்த தடுப்பு காவல் உத்தரவும் பத்திரத்தில் ஜனாதிபதி ஏப்ரல் 11ஆம் தேதி கைது பெற்று ஏப்ரல் 12ஆம் தேதி கிழக்கு சென்று குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான நபரை கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டார். பொய்யை உண்மையை ஒன்று குறிப்பிடலாம், ஆனால் பொய்யை உண்மையாக்க முடியாது என்பதாக உதய கமன்பில் அவர்கள் தன்னுடைய இந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம். அதே போல இன்னும் ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவர் விசாரணை விவரங்களை விற்கிறார், உதய கமன்பில குற்றச்சாட்டு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுல நாங்கள் பார்க்கலாம். பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்ட சமூக வலைதள ஊடகவியலாளர்களுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் தொடர்பான விவரங்களை காசுக்கு விற்பனை செய்வதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த விடயம் குறித்து உடன் விசாரணை மேற்கொள்ள அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். போலீசாரின் ஒழுக்கம் அதிருப்திக்குரியது என்று
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிவித்துரு ஹெல உரிமை கட்சியின் தலைவர் உதய கமல்பிள்ளை தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் கூறுகின்ற போது சட்டத்தரணியாகவே பிள்ளையானை சந்தித்தேன், அரசியல்வாதியாக சந்திக்கவில்லை. இந்த சந்திப்பு குறித்து ஊடகங்களில் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிலைய பொறுப்பதிகாரி என்றும் வலியுறுத்தினார். இந்த அரசாங்கத்தின் கீழ் போலீஸ் சேவை அரசியல்மயமாக்கப்பட்டுள்ளது. நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்குள் இருக்கும்போது சமூக வலைதளங்களில் அந்த செய்தி வெளியாகியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உப போலீஸ் பரிசோதகராக சேவையாற்றுபவர் தனது முகப்புத்தகத்தில் நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சென்றதையும் அது தொடர்பில் அவரது நிலைப்பாட்டையும் பதிவேற்றம் செய்துள்ளார். தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபரை சந்திக்க வரும் சட்டத்தரணிகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் முகப்புத்தகத்தில் பதிவிடுவதில்லை. இதுவே முதல் தடவையாகும். பிரதி போலீஸ் மாதிபர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்ட சமூக வலைத்தள ஊடகவியலாளர்களுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் தொடர்பில் விவரங்களை காசுக்கு விற்பனை செய்வதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த விடயம் குறித்து உடன் விசாரணைகள் மேற்கொள்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையான் பல விடயங்களை குறிப்பிட்டிருப்பதாக சமூக வலைத்தளங்களில் பல செய்திகள் வெளியிட்டுள்ளன. எனவே உண்மையை குறிப்பிட வேண்டிய நோக்கம் இருக்குமாயின் போலீஸ் ஊடக பேச்சாளர் சகல ஊடகங்களுக்கும் செய்தியை குறிப்பிட வேண்டும். அதனை விடுத்து தெரிவு செய்யப்பட்ட ஊடகங்களுக்கு மாத்திரம் செய்திகளை விற்பனை செய்யக்கூடாது. போலீஸ் சேவையின் ஒழுக்கம் அதிருப்திக்குரியது என்பதாகவும் உதய கமல்பிள்ளை அவர்கள் தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காலம். அவர் குற்றவாளிகள் சென்ற விடயத்தை இந்த ஒருவர் வெளிப்படுத்திவிட்டார் என்ற அந்த ஆதங்கத்தில் அவரும் இவ்வாறு பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கம் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்து பிரதானமாக இருப்பதை